அடியார்களே, ஆலயங்களில் 12 வருடத்திற்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். அது ஏன், எதற்காக செய்கிறார்கள் என்பதை அடியேன் இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்கின்றேன். ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்து முதல் 3 ஆண்டுகள் தெய்வமானது கருவறையில் இருந்து கொண்டு ஆசீர்வாதம் செய்யும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வமானது பலிபீடத்தில் இருந்து கொண்டு ஆசீர்வாதம் செய்யும். அடுத்த 3 ஆண்டுகள் தெய்வமானது கொடிமரத்தில் இருந்து கொண்டு ஆசீர்வாதம் செய்யும். அடுத்த 3 ஆண்டுகள் கோபுரத்தில் உள்ள கலசத்தில் தெய்வம் இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும். 12 ஆண்டுகள் ஆகிவிட்டால் அந்த ஆலயத்தில் தெய்வத்தின் அருள் இல்லாமல் போய்விடும். அதனால் நமது முன்னோர்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொண்டு அக்கம் பக்கத்தில் தாங்களுக்கு தெரிந்த இடத்தில் ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடந்தால் அதற்கு சிறு உதவி செய்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு நலமாக வாழுங்கள். இந்த நல்ல தகவலை நண்பர்கள் உறவினர்களுக்கு பார்வர்டு செய்யுங்கள். அவர்களும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் ஏன் செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களும் நம்மை போல் நலமாக வாழட்டும். அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் சிரம் தாழ்த்தி நன்றி சொல்கின்றேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.